அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதரும் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள், நற்குணங்கள், நாகரிகமான விஷயங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். எது நற்குணம் அதை சொல்லித் தந்தார்கள், எது தீய குணமோ அதிலிருந்து நம்மை தடுத்தார்கள். அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், நஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுகீமர் ரஜுலு அஹாஹு மின் மக்அதிஹி வ யஜ்லிஸ ஃபீஹி. ஒரு சபையில் ஒருவர் உட்கார்ந்திருக்கிற பொழுது அவரை எழுந்திருக்க வச்சுட்டு அவர் போய் உட்கார்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஒரு சபையில் முன்னாடியே ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, இல்லை நான் தான் அங்கே உட்காரணும், இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறக்கூடிய மனிதரை எழுந்து போக சொல்லிட்டு அல்லது வேறு இடத்துல உட்கார சொல்லிட்டு அவர் போய் உட்கார்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் அப்படின்ட்டு ஒரு ஹதீஸை ஒரு சஹாபி அறிவிக்கிறான். குல்துலி நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அல் ஜும்மாத்த, ஜும்மாவுக்கும் இதே மாதிரி தானா? ஜும்மாவுடைய தொழுகைக்கு ஒருத்தர் வர்றாரு, முன்னாடி உட்காந்துருக்கிறாரு, இல்லை நான் வந்து உட்காரணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த மாதிரி ஜும்மாவிலையும் இந்த மாதிரி தானா, இதே சட்டம் தானா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அல் ஜும்மாத்த வகைரகா, ஜும்மாவாக இருந்தாலும் வேறு எந்த தொழுகையாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் முன்னாடி வந்தவரை எழுந்திருக்க வச்சுட்டு அந்த இடத்துல போய் ஒருத்தர் உட்கார்றதுக்கு அனுமதி இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்று சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பொதுவாக மனிதர்கள் அனைவருமே சமம், யாரும் யாரை விட உயர்ந்தவரும் கிடையாது, யாரும் யாரை விட தாழ்ந்தவரும் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது இல்லை நான் தான் இந்த இடத்துக்கு தகுதியானவன், நான் தான் இங்கே உட்காரணும், எனக்குன்னு இது எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு யாரும் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, யார் முதல்ல வந்தாரோ அவர் தான் அந்த இடத்திற்கு தகுதியானவர். ஒரு காரியத்தில் யார் முந்தி கொண்டாரோ அவர்தான் அந்த காரியத்தில் உரிமை படைத்தவர். முந்தியவருக்கு முதல் இடம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த விஷயம். ஃபஸ்ட்டு யார் வந்தாரோ அவருக்கு தான் முதல் இடம். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், யார் முந்தி வந்தாங்களோ அவர்கள் முதன்மையானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எத்தனையோ பெரும் சஹாபாக்கள் நபியினுடைய காலத்தில் இருந்தாலும் கூட ஆரம்ப கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று மக்களுக்கு பிரகடனப்படுத்தி அந்த நேரத்திலேயே யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த முதன்மை முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு மற்ற சஹாபாக்களுக்கு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று சொன்ன நேரத்திலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ஹதீஜா அம்மையார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இவங்களாம் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இவங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு வந்தவங்க. இஸ்லாம் வேரூன்றி அந்த நேரத்திலேயே இஸ்லாத்தை தூக்கி பிடித்தவர்கள் இவங்க தான். அதற்கு பிறகு பெரும் சஹாபாக்கள் வந்திருந்தாலும் இவங்களுக்கு தனி சிறப்பு உண்டு. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு வந்தவங்க. சாபிகூன் ஃபஸ்ட்டு வந்தவங்க முதன்மையானவர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். மக்காவில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய அந்த நேரத்தில், மக்காவாசிகளால் அடக்குமுறைகளை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து போக சொன்னாங்க. ஒரு டீம் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து போச்சு. ஹிஜ்ரத்துக்கு போயிட்டு அங்கே நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 13 ஆண்டுகள் கழித்து அங்கேருந்து அவங்க திரும்பி மதீனாவுக்கு வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. அபிசீனியாவுக்கு போனவங்க நேராக மதீனாவுக்கு வந்தாங்க 13 வருஷம் கழிச்சு. முன்னாடி இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷம் கழித்து பார்த்தவொன்னே அந்த சஹாபாக்களை பார்த்துட்டு பெருமானாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு சமயத்தில் ஒரு சபையில் எல்லாரும் உட்காந்து கூடி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து அஸ்மா பின்த் உமைஸ் என்ற ஒரு சஹாபி பெண்மணியும் அங்கே உட்காந்துருக்கிறாங்க. இவங்க யாருன்னா அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து போயிட்டு வந்தவங்க, 13 வருஷம் அந்த நாட்டில் இருந்துட்டு அதுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்தவங்க. இன்னும் நிறைய சஹாபாக்கள் அங்கே உட்காந்துருக்கிறாங்க. அந்த சபையில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் அவங்கள பார்த்து, சபக்னாக்கும் பில் ஹிஜ்ரா,
நாங்கள் உங்களை விட முந்தி ஹிஜ்ரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் முதல்லையே மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு வந்துட்டோம்ல, நீங்கள் இப்போ தானே மதீனாவுக்கு வந்திருக்கிறீங்க, அப்போ நாங்களே ஃபஸ்ட்டே வந்துட்டோம்ல, அப்போது எங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்குது, தனி உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுனால சில விஷயங்களில் எங்களுக்கு முன்னுரிமை உண்டு, எங்களுக்கு சில அதாவது முதன்மை இடம் உண்டு அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க. இது பெருமை இல்லை, தீனில் யார் முதன்மையானவர்கள் அப்படிங்கிறதுல யாருக்கு அதிக உரிமை உண்டு பெருமானாரிடத்தில் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய விஷயந்தான் இது. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஹிஜ்ரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இதை கேட்டுட்டு அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு கடும் கோபம். நீங்கள் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம்? நீங்கள் முதல்ல ஹிஜ்ரத்து வந்ததுனால் நீங்கள் உயர்ந்தவளாயிருவீங்களா? நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து வந்தீங்க, நாங்கள் அபிசீனியாவுக்கு போனோம், ரெண்டும் ஒன்றா? மதீனாங்கிறது இஸ்லாமியர்களுடைய பூமி ஆயிடுச்சு. மதீனாங்கிறது இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பூமி, இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான ஒரு பூமி. அவங்க சுதந்திரமாக இருந்தாங்க, நாங்கள் அப்படியே இருந்தோம், எதிரிகளுடைய நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு நாளும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்துகிட்டு இருந்தோம் 13 ஆண்டுகள். நாங்கள் போன ஹிஜ்ரத்தும் நீங்கள் வந்த ஹிஜ்ரத்தும் ஒன்றா? நீங்கள் எப்படி அந்த மாதிரி பேசலாம்? ஒரு பெண்மணி பேசுகிறாங்க, ரோஷம் வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, பெருமானார்கிட்ட போய் இதை குறித்து நான் பேசி அவங்கள்ட்ட இதற்கான விடையை கேட்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், நீங்கள் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு அவங்க ரோஷப்பட்டாங்க. நேராக பெருமானார்கிட்ட போயிட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நாங்கள் அபிசீனியாவில் 13 வருஷம் கஷ்டப்பட்டு அங்கே லோல்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து இங்கே வந்து சேர்ந்துருக்குறோம். கடல் பயணமாக நீண்ட நாட்களாக பயணம் செஞ்சு இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ உமர் நாங்கள் முதல்ல ஹிஜ்ரத்துக்கு வந்துட்டோம், நாங்கள் தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவோட ரோஷத்தை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, அப்படி சொன்ன பொழுது நீ என்னம்மா பதில் சொன்ன அப்படின்னு கேட்டாங்க. உமர் சொன்னார்ல அவங்கள பார்த்து, நாங்கள் முதல்ல ஹிஜ்ரத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி அப்படி சொல்லும் பொழுது நீ என்ன அவங்களுக்கு ரிப்ளை பண்ண? அவங்க சொன்னாங்க, நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒன்றும் சொல்லலை, பெருமானார்கிட்ட நான் கேட்பேன், அவங்கள்ட்ட இதற்கான விடையை தேடுற வரைக்கும் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், உங்களை தேடி வந்திருக்கேன், நீங்கள் இப்போ சொல்லுங்கள் யார் சிறந்தவர்கள், யார் முதன்மையானவர்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லைஸ அஹக்கலி மின்கும், அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போயிட்டு வந்த உங்களை விட அவர் சிறந்தவர் இல்லை அப்படின்ட்டாங்க. உங்களை விட உமர் சிறந்தவர் இல்லை. ஏன்னா லஹு வலி அஸ்ஹாபிஹி ஹிஜ்ரத்துன் வாஹிதத்துன் வலக்கும் அன்தும் ஹிஜ்ரத்தானி, அவருக்கு ஒரு ஹிஜ்ரத் தான், உங்களுக்கு 2 ஹிஜ்ரத். முதல்ல அபிசீனியாவுக்கு போனீங்க, மறுபடியும் அபிசீனியாவிலேருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் 2 ஹிஜ்ரத் செஞ்சுருக்கிறீங்க, உமர் ஒரு ஹிஜ்ரத் தான் செஞ்சுருக்கிறார். அதனால் உங்களை விட அவர் சிறந்தவராக முடியாது அப்படின்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவுக்கு ஃபஸ்ட்டு ஹிஜ்ரத்துக்கு வந்திருந்தாலும் ஹிஜ்ரத்துன்னு சொல்லி பொதுவாக பார்க்கும் பொழுது அபிசீனியாவுக்கு போனவங்க தான் ஃபஸ்ட்டு. அவங்க முதல்ல ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நபித்துவத்தை எடுத்து வைத்து கொண்ட அந்த ஆரம்ப காலகட்டத்திலையும் ஹிஜ்ரத்துக்கு முதல்ல போயிட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு தானே இவங்க மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க முதல்ல போனதுனால அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் இடம்ன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபிசீனியாவுக்கு யார் முதல்ல போனாங்களோ அவங்க தான் உயர்ந்தவர்கள், அவங்க தான் உரிமை உடைத்தவர்கள், அவங்க தான் முதன்மையானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவாக பார்த்தா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிறந்தவங்களா, அஸ்மா பின்த் உமைஸ் சிறந்தவங்களா அப்படின்னு பார்த்தா உமர் தான் சிறந்தவர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஹிஜ்ரத்துன்னு பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள விட அஸ்மா பின்த் உமைஸ் சிறந்தவர்கள். ஏன்னா முதல்ல ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க. அப்போ யார் ஃபஸ்ட்டோ அவங்க தான் முதன்மையானவர்கள் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயமாக இருக்கிறது. யார் முதல்ல வந்தாங்களோ அவங்க சாதாரணமானவங்களாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு அந்த காரியத்திற்கு அவர்களுக்குத்தான் உரிமை உண்டு. ஒருத்தர் லேட்டாக வந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் ஆக உயர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு 2வது இடம் தான், ஃபஸ்ட்டு இடம் கிடையாது. ஒருத்தர் முன்னாடியே ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவராக அந்த இடத்திலிருந்து விலகி கொள்ளாத வரை இன்னொருத்தருக்கு அங்கே உரிமை கிடையாது, இன்னொருத்தருக்கு உரிமை கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன், எல்லாருமே சகோதரர்கள் தான். எனவே ஃபலா யஹில்லு லஹு அய்யபதா அலா பைஇ அஹீஹி வலா யஹ்துப அலா ஹுத்பத்தி அஹீஹி, 2 விஷயத்தை சொன்னாங்க.
எல்லாருமே சகோதரர்கள் தான். அதனால் ஒருத்தர் ஒரு விஷயத்தை வாங்கணும்னு சொல்லி முடிவெடுத்து அதற்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடித்த பிறகு இன்னொருத்தர் அந்த வியாபாரத்தில் போய் தலையிடக்கூடாது. ஒருத்தர் ஒரு இடத்த வாங்கணும்னு சொல்லி முடிவெடுத்து அதற்கான விலையெல்லாம் பேசிட்டாரு, அவரும் தரன்னு ஒத்துக்கிட்டாரு, இவர் வாங்கவும் போகிறாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபைனல் ஆயிடுச்சு. ஃபைனல் ஆன பிறகு இன்னொருத்தர் அந்த இடத்த எனக்கு கொடுங்க, அவரோட காசு அதிகமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடாது. இது அவருக்கு செய்யக்கூடிய துரோகம். இது அவருடைய உரிமைகளை கை வைக்கிறதாக ஆகும். அப்படி செய்யக்கூடாதுன்னாங்க. ஒரு காரோ ஒரு வண்டியோ ஒரு இடமோ ஒரு வீடோ ஒருத்தர் வாங்குறதுக்கு எல்லாம் பேசி முடித்து ஃபைனல் ஆன பிறகு வாங்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இன்னொருத்தர் குறுக்க அந்த இடத்த எனக்கு கொடுங்க, அந்த வீட்டை எனக்கு கொடுங்க, அந்த வண்டி எனக்கு கொடுங்க, அவரோட காசு அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிற்கக்கூடாது. நின்னா முதல்ல வந்தவருக்குடைய உரிமையை பறிப்பதாக ஆகும். அதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு இடத்துல பெண் பேசிட்டார், ஒரு பெண் பேசி முடித்து எல்லாம் ஃபைனல் கண்டிஷனுக்கு வந்துடுச்சு, அடுத்து நிக்காஹ் தான் பண்ணணும். அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் பொழுது எல்லாம் நிச்சயம்லாம் பண்ணி முடித்த பிறகு இன்னொருத்தர் அந்த வீட்டுக்கு போய் அந்த பெண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படி கேட்குறது ஒரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய மரியாதை அல்ல, அவருடைய உரிமையில் கை வைக்கிறதாக ஆகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஏன்னா அவர் முதல்ல வந்துட்டார், முதல்ல வந்தவருக்கு தான் முதல் இடம். அதனால் ஒரு சபையோ அல்லது ஒரு தீன் சார்ந்த விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்தவர் தான் முதல் இடம். சாதாரணமாக விளங்குறதாக இருந்தால் ஒரு வண்டி வெளியே விடுறோம், ஒருத்தர் யார் முதல்ல வந்தாரோ அவர் தான் அந்த இடத்துல விடணும். நான் தான் வளமையாக இந்த இடத்துல வண்டி விடுவேன், நீங்கள் விடக்கூடாது, நீங்கள் அங்கே போய் விடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. யார் முதல்ல வந்தாரோ அவர் தான் அந்த இடத்திற்கு தகுதியானவர், அந்த விஷயத்திற்கு உரிமையானவர் அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வார்த்தைகளாலும் வாழ்க்கையாலும் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டினார்களோ அந்த மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.